வணக்கம். இன்று ஜனவரி 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தேசிய கொடி ஏற்றினார் குடியரசுத் தலைவர். டெல்லியில் முப்படை அணிவகுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைமை தாங்கினர். கோலாகலமாக நடந்த குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பார்த்தீங்கன்னா பிரதமர் வரவேற்றிருக்காங்க. அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாட்டின் இராணுவ வலிமை, அறிவியல் வளர்ச்சி, கலாச்சார பெருமையை பறைசாற்றும் வகையில் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற்றிருக்கு. இது நாடு முழுவதும் 75வது குடியரசு தின விழா நேற்று கோலாகலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 75வது குடியரசு தின விழா. அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற யாருன்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவங்க. அது போக தமிழகத்தின் குட ஓலை வாகனம், தமிழகத்தின் அலங்கார வாகனத்தில் சோழர் கால குட ஓலை தேர்தல் முறை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குட ஓலை கண்ட தமிழ் குடியே அப்படிங்கிற பாடலும் எழுச்சியுடன் இசைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தோம் 16 மாநிலங்கள் அப்புறம் 9 துறைகள் சம்பந்தமான அலங்கார ஊர்திகள் இடம்பெற்ற நிலைமையில் தமிழகத்திலிருந்து இடம்பெற்ற வாகனத்தோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தின் குடவோலை முறை பற்றின அலங்கார ஊர்தி இடம்பெற்றிருக்கு. அது எந்த காலத்தில் இருந்ததுன்னா சோழர் காலத்து குடவோலை முறை அப்படிங்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோம்னா, காந்தி அண்ணா பதக்கம் விருதுகளை வழங்கினார் முதல்வர் அப்படிங்கிற செய்தி. மதுரை பூரணம் அம்மாளுக்கு சிறப்பு விருதும் வழங்கியிருக்காங்க. சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், காந்தியடிகள் காவல் பதக்கம் மற்றும் விருதுகளை முதல்வர் வழங்கினார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் கனமழை பெய்த போது வெள்ளத்தில் சிக்கிய உப்பள தொழிலாளர்களை மீட்ட காயலப்பட்டினத்தை சேர்ந்த யாசர் அராஃபத் அவருக்கும் அப்புறம் தண்ணீரில் நீந்தி சென்று பால் பாக்கெட், ரொட்டி, மருந்துகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய திருநெல்வேலி தடிவீரன் கோயில் கீழத்தெருவை சேர்ந்த டேனியல் செல்வசிங் அவருக்கும் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட சிறுவைகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோருக்கும் பார்த்தீங்கன்னா வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் எதுக்காக வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர செயலுக்கான இவங்கெல்லாம் எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்ததுக்காக 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக மத நல்லிணத்துக்கான விருதை பார்த்தீங்கன்னா முகமது ஜுபைர் அப்படிங்கிறவங்களுக்கு மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருதை வழங்கியிருக்காங்க. கோட்டை அமீர் விருதை வழங்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா முகமது ஜுபைருக்கு. அப்புறம் விவசாயி வேளாண் துறை சார்பில் மாநில அளவில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சி பாலமுருகனுக்கு வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விவசாயத்தில் சாகுபடியில் தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக திறன் பெறும் விவசாயிக்கான சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பாலமுருகனுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் மதுரை கொடியன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அம்மாள் என்ற பூரணம் கொடியன்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு மகள் ஜனனி நினைவாக தனது 1.52 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியதற்காக முதல்வரின் சிறப்பு விருதை அவங்களுக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஸோ முதல்வரோட சிறப்பு விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாள் என்ற பூரணம் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதுதான் அந்த தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற இந்த குட ஓலை முறை. பழங்கால தேர்தல் முறையை குட ஓலை முறை பெருமைப்படுத்தும் வகையில் அணிவகுப்பில் இடம்பெற்ற தமிழ்நாடு அலங்கார ஊர்தி. பொது அறிவில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் 100% பெண்களுக்கு சொந்தமான தொழிற்பேட்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில்.
இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் பெண்கள் அமைப்பு FLO அப்படின்னு சொல்லப்படுற FICCI லேடிஸ் ஆர்கனைசேஷன் சார்பில் இது தொடங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 250 கோடி முதலீட்டில் அமைந்துள்ள இப்பூங்கா 25 பெண்களுக்கு சொந்தமான மற்றும் 16 பல்வேறு பசுமை தொழிலாளர்கள் பிரதிநிதிப்படுத்தும் இயக்கப்படும் இலக்குகள் மூலம் செயல்பட தொடங்கியுள்ளது அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, முழுவதும் பெண்களால், அதாவது 100% பெண்களுக்கு சொந்தமான தொழிற்பேட்டை எதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே முதல் 100% பெண்களுக்கு சொந்தமான தொழிற்பேட்டை எதுன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் திறந்திருக்காங்க. இது இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் பெண்கள் அமைப்பு வந்து இது தொடங்கியிருக்காங்க. அதாவது FLOன்னு சொல்லப்படுற அமைப்பு. FLOக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா FICCI லேடிஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் இது தொடங்கப்பட்டிருக்கு. ரூபாய் 250 கோடி முதலீட்டில் அமைந்துள்ள இப்பூங்கா பார்த்தீங்கன்னா 25 பெண்களுக்கு சொந்தமான மற்றும் 16 பல்வேறு பசுமை தொழிலாளர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இயக்கப்படுத்தும் இலக்குகள் மூலம் செயல்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஆதித்யா விண்கலத்தின் மேக்னடோ மீட்டர் செயல்பட தொடங்கியிருக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனோட வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக இஸ்ரோ செலுத்திய விண்கலம் தான் ஆதித்யா L1 எனும் நவீன விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வந்து வடிவமைத்தது. இதை PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இது பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 பாயிண்டை வந்து அடைஞ்சிச்சு. இந்த நிலைமையில் இந்த ஆதித்யா விண்கலத்தின் மேக்னோமீட்டர் சென்சார் பாகங்கள் வந்து வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் காந்தப்புலத்தை அறிவதற்காக பொருத்தப்பட்டிருந்த 6 மீட்டர் மேக்னடோ மீட்டர் வந்து தற்போது வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியிருக்கு. இந்த ஆதித்யா L1 பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை சூரியனோட செயல்பாடுகளை கண்காணித்து ஆராயும் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச டேட்டா தான், மறுபடியும் ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனோட வெளிப்புற பகுதி ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் எது அப்படின்னா ஆதித்யா L1. இது எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது அப்படின்னா PSLV C-57 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டிருக்கு. இது எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கு. இது பூமியிலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த L1 பாயிண்ட் வந்து பூமியிலேருந்து எவ்வளோ தொலைவுன்னு பார்த்தோன்னா 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த L1 பாயிண்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா லெக்ராஞ்சியன் புள்ளி அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த மேக்னடோ மீட்டர் வந்து என்ன ஆராய்ச்சிக்காக அது அனுப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் காந்த புலத்தை அறிவதற்காக பொருத்தப்பட்டிருந்த 6 மீட்டர் மேக்னடோ மீட்டர் அப்படிங்கிறது. நிறைய பாகங்கள் வச்சுருப்பாங்க. அதில் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா இந்த மேக்னடோ மீட்டர் மட்டும் வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக விருதுகள் பற்றி. நடிகர் விஜயகாந்துக்கும் பத்மபூஷன் விருது, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, அப்புறம் சிரஞ்சீவி வைஜெயந்தி மாலாவுக்கும் வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கியிருக்காங்க. கலை, சமூக பணி, பொது விவகாரங்கள், அறிவியல் மற்றும் பொறியியல், வர்த்தகம் மற்றும் தொழில், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, குடிமைப்பணி போன்ற பல்வேறு பிரிவுகளில் மற்றும் துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு மத்திய அரசால் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையில் 2024ஆம் ஆண்டுக்கான குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் மொத்தம் 123 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம், விஜயகாந்த், பத்திரப்பன், அப்புறம் ஜோஸ்னா சின்னப்பா, ஜோடி குரூஸ், அப்புறம் ஜி நாச்சியார், சேச்சம்பட்டி, டி சிவலிங்கம் ஆகியோருக்கு வந்து பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து எப்போ வழங்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 17 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது வந்து 101 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோன்னா, நடிகை
வைஜெயந்தி மாலா, அப்புறம் வந்து நடிகர் சிரஞ்சீவி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பீகாரைச் சேர்ந்த சமூக சேவகர் பிந்தேஸ்வர் பதக், தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. மறைந்த முன்னாள் தமிழக ஆளுநர் எம். பாத்திமா பிவி, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, மறைந்த நடிகர் விஜயகாந்த், பாடகி உஷா உதுப் ஆகியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்காங்க. மேலும் பத்மஸ்ரீ விருது பார்த்தோன்னா இந்தியாவோட முதல் பெண் யானை பராமரிப்பாளரான பர்பதி பருவா அப்படிங்கிறவங்களுக்கு, அசாமை சேர்ந்த அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பத்மஸ்ரீ விருது வந்து இந்தியாவின் முதல் பெண் யானை பராமரிப்பாளரான பர்பதி பருவா அப்படிங்கிறவங்க அசாமை சேர்ந்தவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பழங்குடியினர் சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும் நிறைய பேருக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா கோவையை சேர்ந்த 87 வயதான வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்திரப்பன் அவர்களுக்கும், ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா அவங்களுக்கும், அப்புறம் எழுத்தாளர் ஜோ டி குரூஸ், அப்புறம் மருத்துவத்துறை சேவைக்காக ஜி நாச்சியார், அப்புறம் நாகஸ்வர வித்வான் சேசம்பட்டி டி சிவலிங்கம் உள்ளிட்ட 101 பேருக்கு வந்து இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்ம விருதுகளை பொறுத்தளவில் முக்கியமான தலைவர்கள் அப்புறம் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.